அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் நம்முடைய ஒவ்வொரு துவாக்களுக்கும் மின்னல் வேகத்தில் பதிலை பெற்றுத்தரக்கூடிய இலகுவான 5 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவு அவசரத்தில் இருந்தாலும் சரி, பெரிய அமல்கள் செய்ய முடியாவிட்டாலும் கூட இந்த 5 திக்ருகளை நம்ம ஒரு நிமிடம் இருந்து நம்ம ஓதிட்டு நம்ம துவா செஞ்சால் கூட நம்முடைய துவாக்கள் மின்னல் வேகத்தில் கபூலாகும், பெரிய அமல்கள் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட இலகுவான திக்ருகளை நம்ம பார்க்கலாம். அதை பற்றிய ஹதீஸ்களையும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து பின்னர் செலவாத்து சொல்பவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ செய் ஏற்றுக்கொள்ளப்படும், வேண்டியதை கீழ் வழங்கப்படும் என்று. அதாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையை நிறைவு செய்த பிறகு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் தடை இல்லாமல் நமக்கு கபூலாகக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்த விட்டு நம்ம அவசரமாக தொழுதுட்டு நம்ம துஆக்களை கேட்காம நம்ம வந்துடுவோம். ஆனால் அப்படி செய்யாமல் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 5 நிமிடம் இருந்து நீங்கள் உங்களுடைய துஆக்களை கேளுங்க, விரைவாக கபூலாகும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துஆ கேட்பது பற்றி நிறைய ஹதீஸ்களில் இடம்பெறுது. எனவே அந்த நேரத்தில் நம்முடைய துஆ கபூலாகும். எனவே அந்த சிறந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சிறப்பான திக்ருகளை நம்ம ஓதலாம் அப்படின்னா, முதல்ல அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை புகழ்றதுல முதன்மையானது அப்படின்னா சூரா ஃபாத்திஹா. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. இதுவும் அல்லாஹ் தாலாவே வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களை நம்ம ஓதும் போதும், ஒவ்வொரு எழுத்துக்களை நம்ம ஓதும் போதும், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துட்டான், அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறா. இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த சூறாவை 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது செலவாத்து சொல்கிறது. இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதாவது ஒரு முறை நம்ம செலவாத்து சொன்னாலே பல சிறப்புகள் இருக்குது. எவரொருவர் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 அற்கொடைகளை பொழிகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். இது எவ்வளவு சிறந்த ஒரு ஹதீஸ் பாருங்க. நம்ம ஒரு முறை சொன்னாலே இத்தனை சிறப்பு நமக்கு கிடைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இலகுவாக நம்ம 3 முறை நம்ம சொல்லிக்கலாம். அந்த 3 முறைக்கு பலவிதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. எவரொருவர் ஆசையும் அன்பும் வைத்தவராக பகலிலும் இரவிலும் 3 முறை செலவாத்து கூறுகிறாரோ அந்த பகல் மற்றும் இரவின் பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 3 முறை நம்ம காலையிலோ அல்லது மாலையிலோ சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையுமே அல்லாஹ் தாலா மன்னிக்கிறத கடமையாக ஏற்றுக்கிறான். எவ்வளவு சிறப்பு. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம குறைந்தது 3 முறையாவது நம்ம சொல்லிக்கணும். ஃபரலான ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக அதன் வெகுமதி 20 யுத்தங்களில் கலந்து கொண்டதை விட அதிகமாகும். மேலும் என் மீது ஒரு முறை செலவாத்து கூறுங்கள், இதற்கு சமமாகும். அதாவது ஒரு முறை நமது நபி அவர்களின் மீது செலவாத்து சொல்கிறது அப்படிங்கிறது ஃபரலான ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இன்னும் என் மீது ஒரு தடவை செலவாத்து கூறுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு கிராத் நன்மையை வழங்குகிறான். ஒரு கிராத் என்பது உஹது மலையை போன்றதாகும். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நம்ம ஒரு முறை நம்ம செலவாத்து சொன்னோம் அப்படின்னா உஹது மலையின் அளவுக்கு நமக்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கறானாம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு செலவாத்தினுடைய சிறப்பு. எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. இது துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நமக்கு நீக்குது. மூன்றாவதாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை கூட நீங்கள் 3 முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இஸ்திக்ஃபார் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் ஓதிக்கலாம். இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம ஒவ்வொரு முறை சொன்னாலுமே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு சிரமங்கள் கஷ்டங்களில் இருந்து நமக்கு லேசாக்குறானாம். அது எவ்வளவு சிறப்பு பாருங்கள். எனவே கடன்களில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, கண்ணீரோடு தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லோருமே இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க. இந்த இஸ்திக்ஃபாரும் நம்முடைய துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரை 3 முறை ஓதிக்கோங்க.
அடுத்தது துவா கபூலாகுவதற்காக நமது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா, இன்னும் திருக்குரானின் ஒரு சிறந்த வசனம், இன்னும் நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சிரமத்தை லேசாக்கி ஒரு வசனம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நம்மள பலருமே ஓதி பலன் கொடுத்த ஒரு அற்புதமான வசனம் அப்படின்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற இந்த துன்னூன் துவா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 3 முறை ஓதிக்கோங்க. இதை பற்றிய ஒரு ஹதீஸ், துன்னூன் மீனுடையவர் நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் மீனுடைய வயிற்றினுள் இருந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் அவர் செய்த பிரார்த்தனையான லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோருள் ஆகிவிட்டேன் என்பதை கூறி எந்த ஒரு முஸ்லீமாவது பிரார்த்தித்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இந்த துவாவை நம்ம எப்போ ஓதனாலுமே அல்லாஹ் நம்முடைய துவாவுக்கு பதில் தராமல் இருக்கவே மாட்டா அப்படின்னு நமது நபி அவங்க நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நம்ம 3 முறை ஓதிக்கலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு. சூராவை ஃபாத்திஹாவை ஓதி நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்துட்டோம், நபி மீது செலவாத்து சொல்லிட்டோம், நம்ம இஸ்திக்ஃபார் சொல்லியாச்சு, நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கான துவாவையும் நம்ம ஓதிட்டோம். அடுத்தது நம்முடைய துவாவை மலக்குமார்கள் எந்த விதமான தடைகளுமே இல்லாமல் கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு திக்ரு அப்படின்னா அல்லாஹு அக்பர் கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கசீரன் சுப்ஹானல்லாஹி புக்ரத வாசீலா, இந்த ஒரு துவாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. ஒரு முறை நம்ம ஓதனாலே மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கிட்டு நம்முடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்ப்பாங்களாம். இதுவும் நமது நபி அவர்களே வியந்து ஆச்சரியப்பட்ட ஒரு அற்புதமான திக்ரு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே நம்ம வழக்கமாக நம்ம ஒரு முறையாவது நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த 5 சிறந்த திக்ருகளை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வழக்கமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க. ஒருபோதும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாவை மறுக்கவே மாட்டான். நீங்கள் நீண்ட நாளாக கேட்டுட்டு இருக்கிற துவா கூட நீங்கள் இதை ஓதி பாருங்க, ஒரே தொழுகையில் கூட உங்களுடைய ஒட்டுமொத்த துவாக்களையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே சக்தி மிகுந்தது. இதில் இருக்கக்கூடிய ஒன்றை மட்டுமே நம்ம தனியாக ஓதி துவா செஞ்சாலே நம்முடைய துவா கபூலாகும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து செய்யும்போது இன்னும் நமக்கு விரைவாக நம்முடைய துவா கபூலாகும். இன்னும் நம்ம ஒரு பலமான ஒரு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திக்ரை செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எவ்வளவு அவசரத்தில் இருந்தாலும் சரி இந்த 5 திக்ரையும் ஓதுறதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த அற்புதமான திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஒவ்வொருவருமே ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.